ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். அடுத்து ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அடுத்து செயின்ஸ் போடலாம். நான் ஒரு 15 செயின்ஸ் மட்டும் போட்டுட்டு அதில் எப்படி ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 2 14 15 செயின்ஸ் போட்டாச்சு. ஸோ இந்த செயின்ஸில் எப்படி ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ட்ரிபிள் க்ரோஷெட் வந்து ஃபஸ்ட்டு 4 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th செயினில் இருந்து தான் ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணும். 1 2 3 4 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 5th செயின்ஸில் இருந்து தான் ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குக்கை வச்சு 2 தடவை இந்த மாதிரி லூப் பண்ணிக்கணும். 1 2 டைம்ஸ் இந்த மாதிரி லூப் பண்ணிவிட்டு 5th செயின்ஸில் குக்கை விட்டு யானை வச்சு ஒரு லூப் பண்ணிட்டா இப்போ நம்ம குக்கில் 4 லூப்ஸ் இருக்கும். இந்த 4 லூப்ஸையும் 2 வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 வெளியில் எடுக்கலாம். ஸோ அடுத்து 3 இருக்கும். அடுத்து 2 வெளியே எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு மீதி 2 தான் இருக்கும். அந்த 2லேருந்து வெளியில் எடுக்கும். ஓகேவா? இதுதான் ட்ரிபிள் க்ரோஷெட். அடுத்த செயினில் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். 2 டைம் லூப் பண்ணணும். 1 2 2 டைம் லூப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின்ஸில் குக்கை விட்டு யானை வச்சு ஒரு லூப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 வெளியில் எடுக்கலாம். ஸோ அடுத்து 3 இருக்கும். அடுத்து 2 வெளியே எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு மீதி 2 தான் இருக்கும். அந்த 2லேருந்து வெளியில் எடுக்கவா? இதுதான் ட்ரிபிள் க்ரோஷெட். நான் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி லாஸ்ட்டு செயின் வரைக்கும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுகிட்டே வாங்க. போட்ட பிறகு இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ட்ரிபிள் க்ரோஷெட். நம்ம போட்ட ஒவ்வொரு ட்ரிபிள் க்ரோஷெட் மேலேயும் ஒவ்வொரு செயின்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ரோ 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரோ 2 எப்படி பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஒவ்வொரு செயின்ஸ் மேலேயும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 செயின்ஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு 4 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th செயின்லேருந்து ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணுவோம். ஆனால் செகண்ட் ரோ பண்ணும்போது ரோ 2 பண்ணும்போது 5 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 6th செயின்ஸில் இருந்தால் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணணும். 1 2 3 4 5 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 6th செயின்லேருந்து ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணணும். ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி பண்ணால் 2 டைம்ஸை யானை வச்சு லூப் பண்ணிவிட்டு 6th செயினில் விட்டு அவனுக்கு வந்து 4 செயின்ஸ் கிடைக்கும். 4 லூப்பில் இருந்து ஒன்று வெளியில் எடுக்கணும். 1 2 நெக்ஸ்ட்டு 2. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நான் வந்து இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். லாஸ்ட்டு செயின்ஸ் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் போட்டுகிட்டே வந்துடுங்க. ஸோ ரோ 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ரோ 3 இப்படி பண்ணுவோம். இதே மாதிரி 4 செயின் போட்டுட்டு 4 செயின்ஸ் போட்டுட்டு ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு
டர்ன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு 5 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 6th செயின்லேருந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணுவோம். இதுதான் ரோ 3. ஓகேவா? நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். 1 2 3 4. ஓகேவா? 4 போட்டாச்சு. டர்ன் பண்ணிவிட்டு 5 செயினை ஸ்கிப் பண்ணணும். 1 2 3 4 5 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 6th செயின்லேருந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணணும். நான் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். தான் ரோ 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ லென்த் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போங்க. ஓகேவா? லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் கண்டினியூ பண்ணிவிட்டு லாஸ்ட் இதே மாதிரி ஒரு நாட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ட்ரிபிள் க்ரோஷெட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மமா கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கிராஃப்டிங்.